தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் இலவச பிரிட்ஜ் வழங்கப்படும் என்று அதிமுக வேட்பாளர் KP அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் 6வது முறையாக அதிமுக சார்பில் KP அன்பழகன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் பாலக்கோடு வடக்கு ஒன்றியம் காடுச்செட்டிப்பட்டி, எக்கவுண்டஹள்ளி, சூடனூர் உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அதிமுக வேட்பாளர் KP அன்பழகன் இரட்டை இலைக்கு வாக்குகளை சேகரித்தார். பொதுமக்களை சந்தித்து அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை எடுத்து கூறியும் திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்து கூறியும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் இலவச ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கல்லூரி இன்றைக்கு அரசாணையும் கேன்சல் பண்ணி கல்லூரியும் அங்கு வரவிடாமல் பண்ணதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதே போல்தான் தூள் செட்டு ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்திற்காக இங்கே மலையாளம் அணைக்கட்டிலிருந்து தூள் செட்டு ஏரிக்கு தண்ணீர் வருகின்ற திட்டம் ஒன்று, தும்பலல்லி அணைக்கட்டுக்கு தண்ணீர் வருகின்ற திட்டம். இந்த 3 திட்டத்திற்கும் 600 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி டெண்டர் விட்டு பணி தொடங்குவதற்காக பூமி பூஜை போடப்பட்டது. ஆனால் இன்று வரை அந்த பணிகள் 3மே நிறைவேறவில்லை. இன்னைக்கு முதலமைச்சரோட பெரிய ஆள் யாருன்னா இருக்கிறாங்களா நாட்டுல? அந்த முதலமைச்சரே ஒரு வாக்குறுதியை கொண்டு வந்து அது ஏரியில சொன்னதை இன்னைக்கு வந்து கொண்டு வந்தாரா? அவர் பணம் ஒதுக்க தேவையில்ல. எடப்பாடியார் பணம் ஒதுக்கிட்டாரு, டெண்டர் வச்சுட்டாரு. ஆனா அந்த பணியை செய்திருந்தால், வேகப்படுத்தி முடிச்சிருந்தா தண்ணி வந்திருக்குமா? வந்திருக்காதா? ஆனா முதலமைச்சரே வந்து ஏரியிலே நின்று இந்த ஏரிக்கு தண்ணி கொண்டு வந்து விடுறோம்னு சொன்ன வார்த்தையே அவரால் காப்பாற்ற முடிஞ்சுச்சா? அப்புறம் உரிமை தொகையாக மாசம் மாசம் எவ்வளவு கொடுக்கறேன்னு 2000. தகுதி உள்ளவர்கள் தகுதி இல்லாதவங்க பிரிச்சுட்டாங்கல்ல இவங்க. பாதி பேர் கொடுக்கறது, மீதி பேரு இல்ல. எடப்பாடியார் வந்தா எல்லாத்துக்கும் கொடுப்பாரா? பாதி பேருக்கு தான் கொடுப்பாரா? எல்லாரும் கொடுப்பாரு. நம்பிக்கை இது.